வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி கம்யூனிட்டி டேப்பில் நான் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் படிக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் இவங்களுக்காக ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க காமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய விருப்பத்தை பதிவு செய்யுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இதை தொடர்ந்து நிறைய மாணவர்கள் காமெண்ட் செக்ஷனில் அவங்களுடைய வில்லிங்னஸை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஆனாலும் நிறைய மாணவர்கள் ஒரு சில கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க, ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தாங்க. இதை தொடர்ந்து எல்லா மாணவர்களுக்கும் ப்ராப்பர் கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ மூலமாக இந்த ஒர்க் ஷாப் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த ஒர்க் ஷாப் இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இதை அட்டன் பண்ணுறதுனால மாணவர்களுக்கு பலன் என்ன, இந்த ஒர்க் ஷாப் எப்படி நடக்கும், இதை யாரெல்லாம் அட்டன் பண்ணணும், இதை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்போ நடக்க போகுது, எவ்வளோ நேரம் நடக்கும், எங்கே நடக்கும், இதெல்லாம் இந்த வீடியோனுடைய எண்டில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்க்குறீங்க, தயவு செஞ்சு ஃபுல்லாக கவனிங்க. சரி, முதல்ல ஒர்க் ஷாப்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த ஒர்க் ஷாப் அப்படின்றது அந்த வேர்ட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் செஷன். இந்த ஒர்க் ஷாப் செஷனுக்கு வரக்கூடிய மாணவர்கள் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணணும், வேலையை செய்யணும். சரி, எந்த வேலையை அவங்க செய்ய போகிறாங்க? நம்ம சேனலில் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதனுடைய ப்ரிப்பரேஷன் பிளான் என்ன, எப்படி படிக்கணும், இந்த எக்ஸாமுக்கான நுணுக்கங்கள் என்ன, ப்ரொசீஜர் என்ன, மெத்தடாலஜி என்ன, அப்ளிகேஷன் என்ன, இது எல்லாத்துக்கும் எண்ட் டு எண்ட் அட்வைஸ் நம்ம சேனலில் இருக்குது. அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆக்டிவிட்டிக்கும் கைடன்ஸ் வீடியோ அண்ட் டியூட்டோரியல் வீடியோ இருக்குது. ஸோ இதை எல்லா மாணவர்களும் ஃபுல்லாக பார்த்துருக்கணும். இதை தான் நான் எப்பயுமே அட்வைஸ் பண்ணுவேன். முதல்ல ப்ரிப்ரேஷன் ரெஜிமெண்ட் வீடியோ 2023 இதை ஃபுல்லாக பார்க்கணும். மேலோட்டமாக பார்க்கக்கூடாது, இதை ஃபுல்லாக கவனித்து அதில் சொல்கிற விஷயத்த வருஷம் ஃபுல்லாக பண்ணணும், அன்னன்னைக்கு பண்ணணும். அது ஒரு டைரியில் எழுதி வச்சு பண்ணணும், ரெகுலராக பண்ணணும். இதோடு சம்மந்தப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் தனித்தனியாக வீடியோ இருக்குது. உதாரணத்துக்கு எப்படி புரிஞ்சு படிக்கிறது, எப்படி நாலேஜை எடுக்கிறது ஒரு ரிசோர்ஸ்லேருந்து, புக்கில் இருந்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு ரிசோர்ஸில் இருந்தோ, இதுக்கு டெமோவே இருக்குது. எப்படி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதணும், நியூஸ் பேப்பர் எப்படி படித்து நோட்ஸ் எடுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்ன, சிலபஸ் டீகோடிங் பண்ணுறது எப்படி, எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது. இதை எல்லா மாணவர்களும் பார்க்கணும். இதை பார்க்குறதுக்கே குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நாள் ஆகும். ஃபுல்லாக இதை நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ தான் வரும். எக்ஸாமினேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது எப்படி படிக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொன்னது போல் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ இதை தான் படிக்கணும். இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு நான் ரெகுலராக ஃபீட்பேக் தருவேன். ஆல்ரெடி நிறைய மாணவர்கள் என்கிட்ட ஃபீட்பேக் வாங்குறாங்க. எப்படி ஃபீட்பேக் வாங்குறது, இதுக்கு தனியாக வீடியோ இருக்குது. ஒரு சில பேர் இந்த கைடன்ஸ் வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு இந்த சோம்பல் இருக்குது, எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வீடியோவை பார்த்தேன், இந்த வீடியோவை பார்க்கல, இப்படியெல்லாம் அவங்க எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. இதனால் கைடன்ஸ் அண்ட் டியூட்டோரியல் வீடியோஸ் இது எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் லிங்காக. ஸோ யூடியூப்பில் போய் சர்ச் பாரில் லிஸ்ட் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் டியூட்டோரியல் வீடியோஸ் நடிச்சிங்கன்னா அந்த வீடியோ வரும். அதோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா முக்கியமான டியூட்டோரியல் அண்ட் கைடன்ஸ் வீடியோஸுடைய லிங்க் இருக்குது, அதை பார்க்கணும். ஸோ யூடியூப்பில் போய் நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக எப்படி சர்ச் பண்ணுவோம், அந்த மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம சேனலில் சர்ச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது. ஒரு அகாடமிக்கு சேராமல் செல்ஃப் ஸ்டடி மூலமாகவே ஒரு மாணவர் சேனலில் கொடுத்துருக்கூடிய கைடன்ஸ் டீச்சிங்கை வச்சு அவர் செலக்ட் ஆகலாம். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், இந்த சேனலை நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரன் பண்ணுறது மெயினாக இந்த அகாடமி சேர்ந்து படிக்க முடியாத மாணவர்கள், ஏழை மாணவர்கள், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நான் நடத்துகிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, செல்ஃப் ஸ்டடியில் செலக்ட் ஆக முடியுமான்னு. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு தான் இந்த சேனலை, புரியுதா? இதை மற்றவங்களும் யூஸ் பண்ணலாம். ஆனால் செல்ஃப் ஸ்டடியில் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவர்கள் சேனலில் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி வருடம் ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணால் அவங்க ஒரே அட்டெம்ப்டில் செலக்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் இதை பண்ணிடணும், புரியுதா? நான் சொன்னது போல் ஆல்ரெடி செய்கிற மாணவர்களுக்கு நான் ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் ஒரு சில வாரம் ஒரு சில மாதங்கள் ஃபீட்பேக் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் ஃபீட்பேக் வாங்க மாட்டாங்க.
அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிடும், அப்புறம் அவங்க அப்படியே டிஸப்பியர் ஆகிடுவாங்க. ஒரு சில மாணவர்கள் கண்டினியூஸாக ஃபீட்பேக் வாங்குவாங்க. ஸோ இதை நீங்கள் முதல்ல பண்ணியிருக்கணும். ஸோ ஏன்னா நீங்கள் டீச்சரை அக்செப்ட் பண்ணுறீங்க, சேனலில் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஒர்க் ஷாப் செஷனை அட்டென்ட் பண்ணணும். இந்த ஒர்க் ஷாப் செஷன் இந்த ஹவு டு பிகம் ஐஏஎஸ், ஸோ கால்டு ஹவு டு பிகம் ஐஏஎஸ், இதுக்கான அட்வைஸ் சொல்கிறது, டிப்ஸ் சொல்கிறது, ஷார்ட்கட் கொடுக்குற செஷன் கிடையாது. ஏற்கனவே உங்களுடைய ஹோம் ஒர்க்கை நீங்கள் செஞ்சுருக்கணும். எல்லா வீடியோஸையும் கேட்டு அதன்படி படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். இவங்க தான் இந்த ஒர்க் ஷாப் செஷனை அட்டென்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஒரு அகாடமியில் சேர்ந்துருக்கீங்க, இல்லை யாரோ ஒரு டீச்சர் கீழேயோ மென்டர் கீழேயோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்க பேச்சே கேளுங்க. நானே சொல்கிறேன், நீங்கள் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ண தேவையில்லை. டீச்சரை எப்பயுமே மதிக்கணும், ஓகேவா? ஸோ வேறு யாராவது ஒரு டீச்சர் கீழே படிக்கிறீங்கன்னா அவரை ஃபுல்லாக மதித்து அவர் சொல் பேச்சை கேட்டு படிங்க. பல பேர் சொல்கிறத மேலோட்டமாக கேட்குறது, நேரத்தை வீண் பண்ணுறது பிரயோஜனமே கிடையாது. நமக்கு நம்மளுடைய யூத் தான் வேஸ்ட் ஆகணும், நம்முடைய டைம், எனர்ஜி, மணி, எல்லாத்துக்கு மேலே இளமை இதுதான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். இந்த தவிர செய்யாதீங்க. சரி, இப்போ ஒர்க் ஷாப்பில் ஆக்சுவலாக என்ன செய்வோம்? ப்ரிப்பரேஷன் பிளானில் நான் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்கேன். அன்னன்னைக்கு என்ன பண்ணணும், வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணணும், இன் டீட்டெயில் இது சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. இதை ஃபுல்லாக கேட்டுருணும். இதற்கான வேலையை ஆரம்பிச்சிடணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளாக அது வேலையை ஆரம்பிச்சிடணும். அந்த வேலையை ப்ராக்டிக்கலாக நாம் ஒர்க் ஷாப் செஷனில் பண்ண போகிறோம். அன்னன்னைக்கு எப்படி படிக்கிறது, எப்படி புரிஞ்சு படிக்கிறது, நாலேஜ் எடுக்கிறது, அதாவது மெயின் வேலையே இதுதான், ஓகேவா? இதை எப்படி நீங்கள் வீட்டில் செய்வீங்களோ அதை நீங்கள் ஒர்க் ஷாப் செஷனில் ப்ராக்டிக்கலாக டீச்சர்னுடைய கைடன்ஸில் பண்ணுவீங்க. ஆக்சுவல் வேலையே செய்யணும். அதோடு சேர்த்து நியூஸ் பேப்பர், அதாவது நடப்பு செய்தி, இதை எப்படி படிக்கிறது, எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எப்படி புரிஞ்சு படிக்கணும், படிக்கக்கூடிய மெத்தடாலஜி என்ன, ஆக்சுவலாக இந்த ஆக்டிவிட்டியை எப்படி பண்ணணும், இதை மறுபடியும் டீச்சருடைய கைடன்ஸ் கீழே நீங்கள் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ஆன்சர் ரைட்டிங், இதையும் டீச்சருடைய கைடன்ஸ் கீழே பண்ணுவீங்க. அது இல்லாமல் ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, மெயின்ஸ் கொஷினை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே டீச்சர்னுடைய கைடன்ஸ் கீழே நீங்கள் ப்ராக்டிக்கலாக வேலை செய்வீங்க. ஒருவேளை நீங்கள் ஒர்க் ஷாப்புக்கு வரலனாலும் இதை நீங்கள் வீட்டில் செய்யணும் இல்லையா? வீட்டில் செய்கிறத, உங்களுடைய டியூட்டியை நானே உங்களை செய்ய வைப்பேன். இதை ஏன் நான் செய்ய வைக்கிறேன் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் இது செய்யறதில்ல. சேனலில் உங்களுக்கான கைடன்ஸ் இருக்குது, ஆனால் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அதனால் ப்ராக்டிக்கலாக உங்களை நேராக வர வச்சு நானே இந்த வேலைகளை செய்ய வைப்பேன். இந்த மாதிரி செய்கிறதுனால எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டராகும், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், தைரியம் வரும், பயம் இருக்காது. அது இல்லாமல் கரெக்டான மென்டல் ஃப்ரேம் ஒர்க்கு வந்துடுவீங்க, சரியான மனநிலைக்கு வந்துடுவீங்க, தாட் ப்ராசஸும் கரெக்டாக வந்துடும். ஸோ ஃப்யூச்சரில் எப்படி இந்த மென்டல் ஃப்ரேம் ஒர்க்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இந்த மனநிலை இருக்கு இல்லையா, இந்த மென்டல் ஃப்ரேம் ஒர்க், இந்த தாட் ப்ராசஸ், அதை இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போயிடணும். இந்த பாத்துலேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகணும், ரைட்டா? இதுதான் இந்த ஒர்க் ஷாப். நிறைய மாணவர்கள் நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அந்த மைண்டு கரெக்டாக இருக்காது. அவங்க செல்லக்கூடிய பாதை தப்பாக இருக்கும். அதனால் அவங்க என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் கடைசியில் யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் மாணவர்களை சரியான பாதையில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக நடத்தப்படுற ஒரு செஷன் தான் இந்த ஒர்க் ஷாப். அப்போது ப்ராக்டிக்கலாக உங்களுடைய மைண்டை மோல்டு பண்ணுறோம். அது இல்லாமல் செலக்ட் ஆகிறதுக்கான அந்த ஆக்சுவல் ப்ராக்டிஸ், அந்த ஒர்க், அந்த டியூட்டி, அதையுமே செய்ய வச்சிடும். புரியுதா? ஸோ ஒர்க் ஷாப் பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இதை ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆன்லைனில் இதை கண்டக்ட் பண்ண முடியாது, கண்டக்ட் பண்ணவும் கூடாது. காரணம் என்னென்னா, ஆல்ரெடி சேனல்லையே ஆன்லைனில் கைடன்ஸ் கொடுத்தாச்சு. கைடன்ஸ் வீடியோ இருக்குது, டுட்டோரியல் வீடியோ இருக்குது, நிறைய டெமோ ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்குது, நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் செஷன் ஆல்ரெடி நான் நிறைய கொடுத்துருக்கேன், ஆன்சர் ரைட்டிங் டுட்டோரியல் நிறைய இருக்குது, எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது. இதை நிறைய பேர் பார்க்குறதில்ல, செய்யறதில்ல. அப்போது இதை சேனல் மூலமாக நீங்கள் வீட்லேயே ஆன்லைனில் பண்ணலாம். நான் சொல்கிறது புரியுதா? யூடியூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி நான் சொல்கிறது ஆக்சுவலாக நீங்கள் பண்ணணும். இதுதான் உங்களுடைய டியூட்டி. ஆனால் அதை செய்யறதில்ல. இது நீங்கள் செய்யாதனால தான் நேராக வர வைக்கணும். வர வச்சு ஒரு ஃபுல் டே இந்த வேலையை நீங்கள் செய்யணும். அப்போது இதையும் ஆன்லைன் நடத்துங்க அப்படின்னு கேட்டால் பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னென்னா, ஆல்ரெடி எல்லாமே ஆன்லைனில் இருக்குது, சேனலில் இருக்குது. அதை நீங்கள் செய்யறதில்ல. செய்யாதனால
நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாக செய்ய போகிறீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அரௌண்டு 6 to 8 hours எல்லா ஆக்டிவிட்டீஸையும் இன்டெகிரேட்டடாக நீங்கள் செய்வீங்க. புரியுதா? அதனால் தயவு செஞ்சு ஆன்லைனில் நடத்துங்கன்னு கேட்காதீங்க. நடத்துறதுனால எந்த வித யூஸும் இல்லை, அதை நடத்தக்கூடாது. ஓகே, சரி. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய டியூட்டி, இது வரைக்கும் சேனலை ஃபுல்லாக யூஸ் பண்ணலை அப்படின்னா யூஸ் பண்ணணும். முதல்ல ப்ரிப்ரேஷன் பிளான் வீடியோ 2023 ப்ரிப்ரேஷன் ரெஜிமெண்ட், இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்கணும். 1 வாட்டி 2 வாட்டி 10 வாட்டி கூட கேளுங்க, மேலோட்டமாக ஓட்டக்கூடாது. இதை கேட்டுட்டு தான் ஒர்க் ஷாப் வரணும். இதை கேட்காம வந்தால் பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னது போல் உங்கள் ஒர்க்கை பண்ணிடணும். ஏன்னா டீச்சராக ஏற்றுக்கிறதா இருந்தால் தான் நீங்கள் ஒர்க் ஷாப் வரணும். சரியா? அப்போ ப்ரிப்ரேஷன் ரெஜிமெண்ட் வீடியோவை ஃபுல்லாக கேட்கணும். அதுக்கு சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ்க்கு தனித்தனியாக வீடியோ இருக்குது, எல்லாத்தையும் கேட்கணும், பொறுமையாக கேட்கணும். அதெல்லாம் வீடியோ இல்லை, அதுதான் செலெக்ஷன். வீடியோ தான் செலெக்ஷன். ரைட்டா? வீடியோவை பார்த்து அதன்படி வேலை செஞ்சால் நம்ம செலக்ட் ஆகிடும். அப்படி நினச்சி பார்க்கணும், நம்பிக்கை வச்சு பார்க்கணும். ரைட்டா? நான் சொன்னது போல் வேற யாராவது ஒரு டீச்சர் கீழே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வரவே வேண்டாம். அதையும் நான் சொல்கிறேன். அவர் பேச்சை நீங்கள் ஃபுல்லாக கேட்கணும், அவரை நீங்கள் மதிக்கணும். சரி, இந்த வீடியோவை தேட கஷ்டமாக இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிஸ்ட் ஆஃப் கைடன்ஸ் டியூட்டோரியல் வீடியோஸ்னு யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா, சர்ச் பாரில் அடிச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்துடும். அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸுடைய லிங்க்கும் இருக்குது. அதை ஃபுல்லாக கேளுங்க. இதை கேட்குறதுக்கே ஒரு 4-5 நாள் ஆகும். நான் வந்து குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். பொறுமையாக கேட்கணும், ஒரு 2 வாரம் கிட்ட ஆகும். இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் அதை கேட்கணும். எக்ஸாமினேஷனை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க் ஷாப் செஷனுக்கு வரணும். நீங்கள் வரும்போது என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். 2 நியூஸ் பேப்பரை கொண்டு வரணும். ஒர்க் ஷாப் டேட் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் சொல்கிறேன் எந்தெந்த நாள் நியூஸ் பேப்பர் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் 2 நாள் நியூஸ் பேப்பரோடு நீங்கள் வரணும். ஏன்னா 2 நாள் நியூஸ் பேப்பரை நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ரெடியாக இருங்க. அடுத்தது நோட் புக் கொண்டு வரணும், பென் கொண்டு வரணும், வாட்டர் பாட்டில் கொண்டு வரணும். அட்லீஸ்ட் 6 hours நமக்கு செஷன் இருக்கும், 6 மணி நேரம் இருக்கும். ஒரு ஷார்ட் பிரேக் இருக்கும், 4 noon செஷனில் அரௌண்ட் ஒரு 11 o'clock இருக்கும், ஒரு 15 minutes இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் இருக்கும். ஒட்டுமொத்தமாக குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நாள் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 6 hours மேலேயும் போகும். முடிஞ்சால் நான் ஒரு 7 to 8 hours அளவுக்கு நான் நடத்த பார்க்குறேன். ஸோ இதுக்கு ரெடியாக இருங்க. ஒர்க் ஷாப்புக்கு வர்றவங்க கண்டிப்பாக வேலை செய்யணும், சும்மா உட்காரக்கூடாது. சும்மா உட்காந்திங்கன்னா நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஓகேவா? வந்து வேலையை செய்யணும், அதுதான் இந்த ஒர்க் ஷாப்புடைய நோக்கமே. அன்னெசரி கொஷின்ஸ் என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு நிமிஷமும் நமக்கு இங்கே குரூஷியல். இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வேலை மட்டும்தான் செய்யணும், கேள்வி இங்கே கேட்கக்கூடாது. கேள்விக்கான பதில் ஆல்ரெடி சேனலில் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தான் வரணும். அதை தாண்டி டவுட் இருக்குன்னா ஒர்க் ஷாப் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தரேன். ஒர்க் ஷாப்பில் வந்து உட்காந்துட்டு மைண்டை சைடில் போக விட்டுட்டு யூடியூப்பை பற்றி யோசிக்கிறது, டாப்பரை பற்றி யோசிக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒர்க் ஷாப்புக்கான யூஸே இருக்காது. அந்த 8 மணி நேரம் வேஸ்ட்டாக தான் போகும். இங்கே வந்துட்டு குழப்பத்தோடு வரக்கூடாது. ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்துட்டு எக்ஸாமினேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோடு அங்கே வரணும். இப்படி வந்தால் தான் நமக்கு செலெக்ஷன் இருக்கும். செலெக்ஷனுக்கு நான் கேரண்டி. ஆனால் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டு ஒரு சந்தேகத்தோட, பயத்தோட, கன்ஃபியூஷனோட நீங்கள் இருந்தீங்கன்னா ஒர்க் ஷாப்புக்கான அந்த அப்ஜெக்டிவே டிஃபீட் ஆகிடும். அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சென்னைக்கு வந்து அட்டென்ட் பண்ணுறது கஷ்டம், ட்ரிச்சியில் நடத்துங்க இல்லை மதுரையில் நடத்துங்கன்னு கேட்டாங்க. போன வருடம் ட்ரிச்சியில் தான் நடத்தலான்னு நான் பிளான் பண்ணேன். ஆனால் ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வரல. அதனால் அந்த பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. சென்னை அல்லாது மற்ற சிட்டிஸ், டவுன்ஸில் நடத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும். இப்போதைக்கு நிறைய மாணவர்கள் சென்னையில் இருக்காங்க. அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்ஸும் படிக்கிறதுக்காக நிறைய பேர் சென்னையில் இருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி சென்னை பேஸ்டாக இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஒர்க் ஷாப் செஷன் சென்னையில் தான் நடக்கும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வெளியே நடத்த முயற்சி பண்ணுறேன். ட்ரிச்சிலேயோ இல்லை மதுரையிலையோ நான் நடத்த முயற்சி பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அவுட் ஸ்டேஷனில் இருந்தால் கூட வந்து அட்டன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இப்போ நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு செஷன் டெல்லியில் நடத்தினாலும் நான் போவேன். பக்கமாக தான் இருக்குது சென்னை. ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ நீங்கள் ஏறினீங்கன்னா வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். ட்ரிச்சியில் நடத்தினா தான் நான் வருவேன், மதுரையில் நடத்தினா தான் வருவேன், இல்லை வேறு எங்கே நடத்தினா தான் வருவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஒர்க் ஷாப் எந்த டேட்டில் நடக்கும், எந்த வென்யூவில் நடக்கும், எந்த இடத்துல ஆக்சுவலாக நடக்கும் அப்படின்றத இன்னும் ஒரு 3-4 டேஸில் நான் ஃபைனலைஸ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பட் உங்களுடைய ரெஸ்பான்ஸை கொடுங்க. இன்னும் நிறைய பேர்
இதை ரிஜிஸ்டர் பண்ணல, ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் இந்த ஒர்க் ஷாப் பற்றி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி போஸ்டுடைய காமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். தயவு செஞ்சு போய் மறுபடியும் நீங்கள் திருச்சியில் நடத்துங்க, மதுரையில் நடத்துங்கன்னு கேட்காதீங்க. அதுக்கான விடையை நான் கொடுத்துட்டேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் நடத்த முயற்சி பண்ணுறேன். இப்போதைக்கு மோஸ்ட் ப்ராப்ளி சென்னையில் தான் நடக்கும். அதனால் இந்த செக்ஷனுக்கு உங்களுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா காமன் செக்ஷனில் போய் ஃபில் பண்ணணும். சரியா? லாஸ்ட் டைம் மே 2022 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ தான் நான் ஒர்க் ஷாப் செஷன் கண்டக்ட் பண்ணேன். அடுத்தது மயிலாடுதுறையில் கண்டக்ட் பண்ணோம். அது ஆக்சுவலாக திருச்சியில் நடக்கிறதா இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் அந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதனால அதை நான் மாயவரத்தில் கண்டக்ட் பண்ணேன். அந்த மெயின் ஒர்க் ஷாப் செஷன் மே மாதம் நடந்தது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 55 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க வரேன்னு சொல்லி. பட் ஆக்சுவலாக வந்தது ஒரு 150 பேர்கிட்ட வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு வந்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஒரு மேஜர் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு. டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் இந்த முறை அவாய்ட் பண்ணணும். கரெக்டான நேரத்தில் ஆரம்பிச்சிடணும். ஸோ ஃபெசிலிட்டியும் நான் ரெடி பண்ணணும். ரெண்ட் பே பண்ணி நான் ஒரு ஹால் எடுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணால் தான் என்னாலையும் அதை பண்ண முடியும். அதனால் நீங்கள் வரீங்க அப்படின்ற முடிவில் இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் ஆல்ரெடி கொடுத்துருக்க அந்த போஸ்ட்டில் போய் காமன் செக்ஷனில் வர்றீங்க அப்படின்றத நீங்கள் பதிவு செய்யுங்க. ஸோ ஒர்க் ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரீசண்ட் பாஸ்ட், இந்த ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில் மோஸ்ட் லக்கி அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சிலபஸ் கடந்த 10 வருஷமாக மாறாமல் அப்படியே இருக்குது. நிறைய மாணவர்கள் நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக எஜுகேட்டடாக தான் வெளியே வராங்க. நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் அதிகமாக தான் வராங்க. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குது. ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இப்போ நிறையா இருக்குது. ஆன்லைன் ரிசோர்ஸஸ் இருக்குது. நிறைய அகாடமிஸ் வந்துருச்சு. நிறைய மென்டர்ஸ் வந்துட்டாங்க. இவ்வளோ வாய்ப்புகள் இருந்தோம். செலெக்ஷன் கம்மியாகிறதுக்கு முக்கிய காரணம் ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. பல விஷயத்த தேவையில்லாமல் கேட்குறது, பல விஷயத்த தேவையில்லாமல் பண்ணுறது, பேசிக்காக செய்ய வேண்டியது செய்யாமலே கடைசி வரைக்கும் இருக்குது. இதனால் கெப்பாசிட்டி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட, நல்ல இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட கடைசி வரைக்கும் செலக்ட் ஆக முடியாமல் போயிடுது. அட்டெம்ப்ட் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், வருஷம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நமக்கே தெரியாது. கடைசியில் நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். அதனால் மாணவர்களை சரியான பாதையில் கொண்டு வரணும். எக்ஸாம்ன்றது என்ன, அதை ப்ராக்டிக்கலாக உணர்ந்து ப்ராக்டிக்கலாக அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும். இதுதான் அந்த ஒர்க் ஷாப். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் நீச்சல் லேர்ன் பண்ணணும்னு வைங்க, ஸ்விம்மிங் லேர்ன் பண்ணணும். நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒருத்தர் எப்படி ஸ்விம் பண்ணுறாரு, எப்படி காலாட்டுறாரு, எந்த ஆங்கிளில் அவர் ஸ்விம்மிங் பூலில் இறங்குறாரு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்விம் பண்ண முடியாது. ரைட்டா? ப்ராக்டிக்கலாக இறங்கணும், ஸ்விம்மிங் பூலில் காலை வைக்கணும், உள்ளே இறங்கணும், அது என்னன்றதை ஃபீல் பண்ணணும், அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும், அந்த நுணுக்கங்களை லேர்ன் பண்ணணும். இப்படி செஞ்சால் தான் நீங்கள் ஸ்விம்மிங்கை லேர்ன் பண்ண முடியும் இல்லையா? அப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக வேலை செய்ய ஆரம்பிக்கணும். செய்யும்போது தான் நம்முடைய மைண்டு மாறும். ரியாலிட்டியை ஏற்றுக்க அது ரெடியாக இருக்கும். அப்போ தான் நமக்கு தைரியம் வரும், பயம் விட்டு போகும், நமக்கு நம்பிக்கை கிடைக்கும். அந்த பாதை இதை நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு அந்த பாதையில் நம்ம போயிட்டே இருப்போம். எனவே நான் சொன்னது போல் கம்யூனிட்டி டேபுக்கு போய் அந்த ஆல்ரெடி இருக்க போஸ்ட்டில் உங்களுடைய வில்லிங்னஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். வரீங்களா அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீக்கெண்ட்லேயே நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஈதர் சாட்டர்டே ஆர் சண்டே தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் சண்டேவே கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் எல்லாராலையும் அட்டென்ட் பண்ண முடியும். நன்றி.